தற்போதைய செய்தி. ஹைதராபாத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வந்த அண்ணாத்த படப்பிடிப்பில் 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அந்த படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்துக்கு கொரோனா நெகட்டிவ் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஹைதராபாத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹைதராபாத் அப்போலோ மருத்துவமனை சார்பில் இருந்து குறிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்திற்கு கொரோனா பாதிப்புக்கான அறிகுறிகள் இல்லை என்றும் அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் செந்தில் ராஜா இணைப்பில் இருக்கிறார். செந்தில் ராஜா, அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? தம்பி தமிழரசன், ஹைதராபாத்ல அண்ணாத்த படப்பிடிப்புல இருந்த ரஜினிகாந்த் 2 நாட்களுக்கு அந்த படக்குழுவுல 8 பேருக்கு கொரோனா வந்திருந்தது. இந்த நிலையில அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்த அனைவருக்கும் அந்த பரிசோதனை செய்யப்பட்டது. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 22ஆம் தேதி இந்த பரிசோதனை செய்யப்பட்டது. அப்ப ரஜினிகாந்துக்கு எந்த சோதனையில நெகட்டிவ் அப்படின்ற முடிவு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையின் மூலமா கூட அதை உறுதி செய்திருக்கிறாங்க. இந்த நிலையில அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். அதுக்கு அந்த ஹைதராபாத்லயே தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த நிலையில அவருக்கு அந்த ரத்த அழுத்தத்துல சில மாறுபாடுகள் இருப்பது காரணமாக இன்னைக்கு அவர் காலையில இருந்து அப்போலோ மருத்துவமனை ஹைதராபாத்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்ற தகவலை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்காங்க. செந்தில் ராஜா, இப்ப அப்போலோ மருத்துவமனையில நடிகர் ரஜினிகாந்துக்கு என்ன விதமான சிகிச்சைகள், கூடுதலா சிறப்பு சிகிச்சைகள் ஏதாவது அங்க அவருக்கு வழங்கப்பட்டு வருதா? அது குறித்த விவரங்கள் இருக்கிறதா? தமிழரசன், இதுவரைக்கும் ரஜினிகாந்த் ஏற்கனவே 2 முறை சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்யப்பட்டிருந்துச்சு அவருக்கு. இந்த நிலையில அவர் இதுல அவர் க்ளோஸா நாங்க வாட்ச் பண்றோம் அப்படின்றத மருத்துவமனை தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவருக்கு இந்த பாசிட்டிவ் இல்ல அப்படின்றது ஒரு விதமாக இருந்தாலும் அந்த குழுவுல இருந்து 8 பேர் பரிசோதனைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இவர் அதிக பிரச்சனைக்குரிய இந்த இருப்பதால இவரை க்ளோஸா நாங்க வாட்ச் பண்றோம் அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருக்காங்க.